ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் அவங்க துர்கா காந்தி, ஷோபிகா, ரித்திகா. நம்ம சென்னை வந்திருக்கோம்னு சொன்னோம். எதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லவே இல்லைங்களா. நம்ம டக் லைஃப் ப்ரமோஷனுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து நம்ம கமல் சார், அப்புறம் சிம்பு, ஆர்யா இல்லைங்க, சிம்பு, த்ரிஷா, ஆர்யா, மொத்தத்தில் நம்ம அந்த மூவியில் நடித்த எல்லா ஆக்டரு, அப்புறம் மியூசிக் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மீட் பண்ண போகிறோம். அவங்களாம் மீட் பண்ணுறதுக்காக தான் நம்மளே வர சொல்லியிருந்தாங்க. அதான் சரி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பயங்கரமாக கிளம்பி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இங்கே வந்து பார்த்தா எல்லாம் பலபலான்னு இருக்கு. நானு கன்னடா எல்லாம் வந்திருக்கு. சூப்பராக பிள்ளைங்களாம் அழகழகாக இருக்கு. நிஜமாலுமே சூப்பராக இருக்கு. ஆனால் என்னன்னா ஷோபிகா ரித்திகாவை பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணலங்க, குழந்தைங்க அலோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பாப்பாங்க கூட்டிகிட்டு வர பிளானில் தான் நாங்கள் சென்னையை கூப்பிட்டு வந்துருந்தோம். இங்கே வந்தால் கடைசியாக குழந்தைங்களுக்கு அலோ இல்லை, ஏன்னா 1000 பேருக்கு மேலே இருக்காங்க, அது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்களா. சரி அவங்களோட நல்லதுக்காகவும் சரின்னு சொல்லிட்டு இவங்க அத்தை வீட்டில் வந்து பாப்பாவை 2 பேரை விட்டுட்டு நாங்கள் வந்து ப்ரமோஷனுக்கு வந்திருக்கோம். பார்க்கலாம், உங்களுக்கும் எல்லாரையும் நேரில் காமிக்கும். மதியம் நான்வெஜ் சோறு போடுறோன்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்கலாம். குட்டிப்புலியோட அப்பா சுட்டித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அவருக்கு பின்னாடி யாருக்கான்னு பாருங்களா. எங்க இருக்கா? ஐயோ அவங்க அது பிரியங்கா மஸ்தானியா. இங்க வீடியோ எடுக்கிறது நம்ம அஸ்வின். கௌசிக் வந்தா எங்க இருக்காங்க? உள்ள போயிட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ரெட் கார்பெட்டில் வந்து என்ட்ரி ஆயிடுச்சு. எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிகினிங் அந்த மாதிரி இதில் ஒரு ஹீரோட வரப்போ நான் பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கும். நம்ம யாரெல்லாம் பார்க்க போகிறோம்னா ஏஆர் ரஹ்மான் சார், சிம்பு, அப்புறமா பார்த்தீங்கன்னா கமல் சார், மணிரத்னம் சார், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். என்ட்ரன்ஸில் நமக்கு இந்த மாதிரி ஒரு வாட்ச் கொடுத்துருக்காங்க. இதை போட்டால் தான் வந்துட்டு உள்ள விடுவாங்க. பயங்கரமான பாடி கேட்லாம் இருக்குது. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல நாட்டில் இருந்து வந்திருப்பாங்க போல. ஹிந்தி, மலையாளம் அந்த மாதிரி எல்லா கன்னடா, தமிழ் எல்லாரும் வந்திருக்காங்க. இப்போ இந்த நாடகத்தில் ஒருத்தவங்க நடிப்பாங்க, நடுவில் கௌசிக் வந்தால் கூட வந்திருக்கான். பேசுனீங்களா? இங்கு என்ன பேசுறதுன்னு வாங்க வாங்க. இல்ல அவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. காமி அந்த இது நட்டுக்குதுல்ல. வந்துட்டானா அஸ்வின்? அங்க வந்துட்டான். முதலாக சாரு இல்லாமல் அஸ்வின் என்ன என்ன பண்றீங்க? துர்கா காந்தி நமக்கு நம்ம தான். துர்கா காந்தி, ராஜீவ் காந்தி ஒரு முகத்தை வர எழுதிட்டாரா? ஓகேவா? அப்புறம் துர்கா காந்தி போதும். சமிட்டா செக்ஷன் இருக்காமா, முடிக்கிறதுக்கு 5000. எல்லாரும் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் பொண்டாட்டி கழிச்சுட்டு வந்திருக்காங்க. இவன் இருக்காங்க, சாரு கழிச்சுட்டு வந்திருக்கான். சாரு இவன் வந்து உன்னை கழிச்சுட்டு எவ்வளோ சந்தோஷமா அழுதுட்டு இருக்கான். சிரிக்கவே இல்லை சாரு, சொல்லிட்டேன். வீடியோவில் சொல்லிக்கலாம். சாரு அஸ்வின் சிரிக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமா எந்த பிள்ளைங்களையும் பார்க்காம. நல்லா இருக்கீங்களாப்பா? உங்க அப்பாவும் பின்னாடி தான் இருக்காரு, அதனால எல்லாருக்கும் வணக்கம். So happy to see all of you here in the same place. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கமல் சாரை வந்து ஃபர்ஸ்ட் சூதுக்கவும் டைம் அப்போ பார்த்தது. ஏன்னா அவர் படம் பார்த்துட்டு கூப்பிட்டு இருந்தாரு. நாங்கள் வந்து நான் ஆக்சுவலாக ஒரு 20 பேர் இருந்தோம். ஒரு சர்க்கிள் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்தோம். நான் இந்த சைடு நின்று தான், அவர் அந்த சைடு பார்த்தே பேசிட்டு இருந்தாரு.
என்னடா தலைவன் இந்த செட் திரும்பவே மாட்டாரு. ஆமா அப்படிதான் இருந்தது. அப்புறம் ஒரு டைம்ல ரிட்டர்ன் அண்ட் தென் கேம் மீ ஹேண்ட் அந்த மாதிரி அன்ஃபர்கெட்டபிள். இது வந்து எனக்கு ஏன் ரொம்ப பெரிய விஷயம்னா ஐ காட் டு ஒர்க் வித். நம்ம பார்க்கலாம், பேசலாம், கூட சேர்ந்து நடிப்பேன்னு நான் கனவுல கூட யோசிச்சதில்லை. அந்த விங்ஸ் மாதிரி இருக்கிறது இந்த கலர். இதுல என்ன ரைஸ் இதெல்லாம் என்ன ரைஸ் இது? பன்னீர் கை வலிக்குது. என்னடா அது? தெரியாம ஆயிட்டேன். டக்குன்னு கேட்டோம்னு ஞாபகம் வரல. பட் இன்னைக்கு ஒரு கிளிப் ஒன்று பார்த்தேன், பத்திரகாளி விஷயம் பார்த்தேன், பத்திரகாளி வரா அப்படின்னு. நிறைய பாட்டு இருக்கு, டக்குன்னு கேட்டோம்னா ஞாபகம் இல்லை. லேட்டாக ஓகேண்ணே ஓகேண்ணே. அண்ணா அவங்க லூசு பெண்ணை கேட்டாங்கண்ணே, மிஸ் பண்ணிட்டா ஃபீல் பண்ணுவாங்கண்ணே. ஏன்னா உண்மையிலேயே உங்க மேல அவ்வளோ காதல். லுசு பொண்ணு லுசு பொண்ணு லுசு பொண்ணு லுசு பையன் உன் மேலதான் லுசா சுத்துறான். தேங்க்யூ அண்ணே. இப்போ வந்து இன்ஃப்ளூயன்சர் மீட் அப்படின்றதுனால நாங்க இங்க இருந்து அவங்க சார்பா நிறைய கேள்வி ரசிக்கிறேன் உங்க வீட்டுல. லவ் மேரேஜ் தான் அரேஞ்ச் மேரேஜ் அண்ணே? லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ நீங்க ஒழுங்கா இருக்கணும், அதான் முக்கியம். இது மன்மதன் 2 கீழே வர டைட்டில் மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ மேரேஜ் எதுவும் வந்தாலும் பரவாயில்ல, பண்றவங்க ஒழுங்கா இருக்கணும். ஓகேண்ணே. அண்ணா நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு செக்மெண்ட்ண்ணே. இது செக்மெண்ட்டோட பேரு வைப் வேற லெவல் சிம்பு சேஸ் அப்படின்னு தான் செக்மெண்ட்டோட பேரு. ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷன் நம்ம சொல்ல போறோம்ண்ணே, அது எஸ்டிஆர் அவர்களுடைய பதில் என்னவா இருக்கும்? நண்பனா பயங்கரமா நினைச்ச ஒருத்தரோட பழகிருப்போம், அவங்க தான் நம்ம உலகமே நினைச்சிருப்போம், பார்த்தா அவங்களே நம்ம முதுகுல குத்திருப்பாங்க. அப்படி நிறைய பேர் இன்னைக்கு ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அவர்களுக்கு எஸ்டிஆர் அவர்கள் சொல்ற விஷயம் என்ன? ஸ்டேட்மெண்ட் ஆகலாம், நம்ம சொன்னா எப்படி கேட்பாங்க? கரெக்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்க சொன்னாரு. இது அவர் கேட்ட மாதிரி இருக்காது, ஆனா அவர் தான் கேட்டாரு. விடிவில ஜெஸ்ஸியும் கார்த்திக்கும் விட்டது இந்த படத்துல பிடிச்சிட்டீங்களான்னு கேட்க சொன்னாரு. அவரு கேட்ட மாதிரி தெரியல. I think every film has its own style, yeah. So I don't think VTV can be recreated. So I think we should just leave certain films the way they are. So we shouldn't touch them. This one is quite very different. It's not the regular usual thing which you will expect. Okay, this is how it's going to be. It's going to be a little different. அப்புறம் நீங்க நோட்ஸ் ஆப் யூஸ் பண்றேன்னு சொன்னீங்க. லாஸ்டா அந்த எழுதின நோட் என்னன்னு நம்ம கிட்ட சொன்னீங்கன்னாக்கா நம்மளும் அப்படியே கொஞ்சம் ஜாலியா இருக்கும். I wanted to create something like a new app or something. So I'm just working on it. So something to do with AI and all that. நாங்க பெங்களூர் ஆளுங்க தான், அங்க நிறைய ஸ்டார்ட் அப் இருக்குது. அங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப் வேணுமோ அப்படியே அடிச்சு கொடுத்துறோம். Thank you. எனி டெக் இன்ஜினியர்ஸ் ஹியர்? யாரும் இல்லை. நீங்க பெங்களூருக்கு வாங்க. லாஸ்ட் क्वेश्चन. எங்களை கேட்டு 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 நம்ம ரொம்ப சோர்ந்து போன ஒரு கேள்வியை உங்ககிட்ட கேட்கிறேன். எப்போ கல்யாணம்? வேண்டாமா? இல்ல ஏன் கேக்குறோம்னாக்கா அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிட்ட பிறகு தான் நாங்களும் கல்யாணம் பண்ணிக்குவோம்னு வீட்டுல சொல்லலாம்ல, அதுதான். எதுவுமே அவசரப்படாது. எது எப்போ நடக்கணுமோ அப்போ கண்டிப்பா நடக்கும். Whenever whatever happen that will happen, then never that ever. தெரியும். For you finally marriage will happen. That is what he is saying. Don't worry, okay? No, it's not about the marriage. First, you have to be ready. You have to find the right partner because you're going to spend the rest of your life with them. So don't get into something or mood la poi, because today so many marriages are breaking. People don't have a proper understanding.
So it is better to take your time and choose the right person before you get married. So that will save a lot of people's time. So that's why. Thank you so much. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக மாற்றி மாற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சிம்பு சார் இப்போ தான் வந்து பேசிட்டு போனார். சூப்பராக பேசினார். செம்ம கலராக இருக்காரு. அழகா சரியான மீஸ் இவர் அடிக்கடி இப்படினாரா, அது வேறு அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. இப்போலாம் என்னெல்லாம் ஏதாவது கேள்வி கேளுங்கன்னு சொன்னால் எனக்கு என்ன கேட்குறதுனே தெரியாது. ஒன்றுமே இல்லை கேள்வி கேட்குறது. ஏன்னா அவங்களோட வாழ்க்கை, அதனால நம்ம எதாவது பெருசாக கேட்குறது இல்லை. அப்புறம் ஒருத்தவங்க வந்து பஞ்சாப்லேருந்து ஜீவிதா சிங்கா அவங்க பேர். அவங்களுக்கு வந்து அவங்க வந்து கமல் சார்கிட்ட வந்து பேச போகிறாங்களாம். அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாதான். அவங்க இங்கிலீஷ் வந்து சொன்னாங்க, எல்லார்ட்டையும் நம்ம நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ தான் அவங்களுக்கு வந்து அனைவருக்கும் வணக்கம், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். பரவாயில்ல, ஒருத்தவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்துருக்கேன். பஞ்சாப்காரங்களுக்கு நான் தமிழ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்க ரொம்ப நேரம் இங்கிலீஷில் பேசுனாங்க, எனக்கு புரியவே இல்லை. ஃபஸ்ட்டு கொஸ்டின் எனக்கு புரிஞ்சிச்சு, என்னமோ கேட்குறேன். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஏஆர் ரஹ்மான், மணிரத்னம் சார், கமல் சார் 3 பேரும் சேர்ந்து இவ்வளோ, நீங்கள் 3 பேருமே ஒரு சூப்பர் ஸ்டாரு, நீங்கள் 3 பேர் சேர்ந்து எப்படி ஒன்றா பண்ணுறீங்கன்னு ஏதோ சொல்ல வராங்க. நமக்கு இங்கிலீஷ் தெரியாதனால புரியல. Jivika Singh. Yeah. Your name? Durga. Wow. So you guys create like couple family. Got it. YouTube channel. The next one. ஓகே சார், இப்போ வந்து த்ரிஷா மேம் இந்த ஸ்டேஜில் இருக்காங்க. மணி சாருடைய படங்கள் அப்படின்னாலே எப்போவுமே விமனுக்கு அவ்வளோ ஒரு அழகான கேரக்டர் ஆர்க் இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களை பொசிஷன் பண்ணியிருப்பீங்க. எப்பவும் அதை பண்ணுவீங்க. ஸோ அது ஸ்கிரிப்ட் ப்ராசஸ்லேயே கான்ஷியஸாக நீங்கள் எடுக்கிற ஒரு மூவாக இருக்குமா, இல்லை அது ஃப்ளோலேயே உங்களுக்கு அப்படி வந்துருமா சார்? எனக்கு தெரிஞ்ச விமன் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் விமன். ஸோ அதனால அது ரெஃப்ளெக்ட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதை எங்களை பார்க்குறப்பையும், இந்த சிங்க பெண்கள் பார்க்குறப்பையும் அதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பையன் வந்து அப்படி இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் விமனை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்றதும் உங்கள் படத்தில் தான் பார்க்குறோம். அது நாங்கள் இது நல்லா இருந்ததா, அது நல்லா இருந்ததா, ஹேர் நல்லா இருந்ததா, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா கடியாரம் முள்ளு நகர்ந்துட்டு அடுத்த ஷாட்டுக்கு போயிடும். இப்போ இது முடிஞ்சதான் அடுத்த படத்துக்கு போயிடும். சூப்பர் சார். ஸோ நாங்கள் எல்லாரும் காத்துட்டு இருக்கிறதே இந்த ஒரு மேஜிக் தான். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்ல அந்த செலிப்ரேஷன் மேஜிக் கொண்டாட போகிறோம். இன்னும் ஒருத்தர் நகரவே மாட்டேங்குது. 15 மினிட்ஸ் இல்லை சார், 15 மினிட்ஸ் அதுதான் சார். நாங்கள் என்ன உங்கள் வயசையா கேட்டோம் சார்? இல்லை சார், இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு சார் எங்களுக்காக. இப்போ இன்னொரு நபரும் வந்து கொண்டிருக்கிறார். அப்படி நிறைவாக அழகாக அந்த ஆரம்பத்தை பார்க்க போகிறோம், ட்ரெய்லரை கொண்டாட போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்தும் ஓகே டார்லிங். ஸோ ட்ரெய்லருக்கு சார் மாற்றிட்டேன், 8 மினிட்ஸ் தான் இருக்குது. இன்னும் 15 மினிட்ஸ் தான் நீங்கள் கண்டிப்பாக நடிப்பீங்க அப்படின்றது தெரியும். ஸோ 8 நிமிஷம் இருக்குது, செலிப்ரேட் பண்ண. ஆர் யூ கைஸ் ரெடி? இதே ட்ரெய்லரை ஒன்று வீட்டில் டிவியில் பார்த்துருப்போம், இல்லை எங்கேயாவது ஃபோனில் உட்காந்து பார்த்துருப்போம். ஆனால் லைஃப்பில் இந்த ட்ரெய்லர் நாங்கள் இப்படி உட்காந்து பார்ப்போம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார். ஏன்னா இவங்களுக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்கள ரசிக்கிறோம், கொண்டாடுறோம். நீங்கள் எல்லாரும் இருக்க இந்த ஒரு நேரத்தில், அதுவும் இந்தியாவில் அத்தனை மொழிகள், அத்தனை பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து எல்லாரும் இங்கே வந்திருக்கு இந்த ஒரு நேரத்தில் இவங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோம்னா இட்ஸ் ட்ரூலி பியூட்டிஃபுல் ஈவென்ட். தேங்க்யூ. அண்ட் உங்களோட நேரத்தை கொடுத்ததுக்கும் ஒரு பெரிய நன்றி. எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லாரை பற்றியும் கேட்டோம், த்ரிஷா மேமை பற்றி உங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா ஆயுத எழுத்தில் பார்த்தோம், பிஎஸ்ல பார்த்தோம், கொண்டாடணும். எந்த மேடை அவங்க ஏறினாலும் உயிர் உங்களுடைய இந்த தேவின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த தக் லைஃப்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அவங்களுடைய படைப்புகளுக்கு அவ்வளோ ரசிச்சு நிறைய படங்களில் பிளேஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு சில வார்த்தைகள் அப்போட பாடி ஆஃப் ஒர்க் சார் நீங்கள் சொல்லணும்னு ஆசை. த்ரிஷா கூட நான் இது 4th ஃபிலிம் பண்ணுறது. ஸோ ஷீ இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் லவ் யூ சார். ஓகே தேங்க்யூ. ஓகே, ஸோ ட்ரெய்லருக்காக வெயிட்டிங் அப்படின்றது தெரியும்.
ஜென்ரலாக சொல்லுவாங்கல்ல, ஒரு வார்த்தையில் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. மறுபடியும் கேட்குறேன்னு நினச்சிக்காதீங்க, நீங்கள் சொன்னால் அது பவர்ஃபுல்லான வார்த்தையாக இருக்கும். ஒரு வார்த்தை அபவுட் ட்ரெய்லர் நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் லான்ச் பண்ணுறதுக்கு. வில் ஸ்டார்ட் ஃப்ரம் திஷா மேம். ஏன்னா சார் சிம்பு சார் சொன்னார், நான் நிறைய சொல்ல தெரிக்க போது பாருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்கள் ஒன் வேர்ட் அபவுட் ட்ரெய்லர் ஹேஷ்டேக். அது நான் இங்கிலீஷ்லயே சொல்றேன், தகிங் இட். ஓகே, தக் லைஃப் தக்கிங் இட். ஓகே, நீங்கள் ஒரு ஹேஷ்டேக் என்ன சார் சொல்லுவீங்க மணி சார்? நாங்கள் சொல்லுவோம் ஃபிலிம் பை மணிரத்னம் சார் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா உங்கள் பேரே மணிரத்னம் சார், மணி சார் தான் சார் ஃபிக்ஸ் ஆயிருக்கு சார். நாங்கள் சேர்க்கல, அப்படியே மைண்டில் பதிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் ஒரு ஹேஷ்டேக் கொடுத்தா என்னவா இருக்கும்? Just watch it. ஓகே, கமல் சார். தக்ஸ் தனியா லைஃப் தனியா இருந்தது, ரெண்டையும் சேர்த்தா அப்படி இருக்கும்னு யோசிச்சோம். டக்குன்னு இப்படி காட்டுட்டார் பார்த்தீங்களா? நீங்கள் சேர்ந்தாலே தக் லைஃப் தான் சார் எங்களுக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ வித் நோ ஸோ அவ்வளோ படத்தில் வேலை நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து இங்கே உங்களோட பார்க்கும்போது உங்களோட அந்த எமோஷனில் கண்ணில் கலங்கிடுச்சு இருக்கு. ஸோ வெரி எமோஷ்னல். தேங்க்ஸ் டு மணி சார். மணி சார் என் மேலே எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் லவ் வச்சுருப்பார். அது வந்து எப்படி என்னால் சொல்ல முடியும்னு தெரில. பட் என்னோட வேலையை ஒழுங்காக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் படத்தில். ஸோ வெரி ஹாப்பி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கமல் சார், அவரோடலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரில. ஸோ நான் இந்த வைப்பில் இருக்கேன், நான் அப்புறம் பேசுகிறேன். தேங்க்யூ அண்ணா. ஒரு இடத்துல நாங்கள் எல்லாரும் பயங்கரமாக கை தட்டினோம். இனிமே நான் தான் அப்படின்னு அந்த டயலாக் நீங்க சொல்லும்போது அதை மட்டும் எங்களுக்காக இப்ப சொல்லாமாண்ணா? சொல்லலாம். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். சின்ன பையன்ல இருந்து அப்படி டிராவல் ஆகி அப்படி போனா வேற ஒரு ஃபீல்ட்ல இருக்கீங்க. லாஸ்ட்ல மிரட்டலா ஒரு டயலாக் வேற சொல்லியிருக்கீங்க. ஸோ எங்களோட சேர்ந்து ட்ரெய்லர் பார்த்த அனுபவம் உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? இந்த டீமோட சேர்ந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது ரங்கராய சக்திவேலை பார்க்கணும். June 5th. This is a moment, நம்ம ஸ்பீச்லெஸ் சொல்ற ஒரு மூமெண்ட். நான் இந்த மூமெண்ட் ஐ கோ பேக் டு குட்டி திவ்யா அண்ட் திவ்யா. அந்த திவ்யாலேருந்து அபிராமியா மாறி love you sir. Love you both. இந்த மாதிரி எல்லாம் எனக்கு நடக்குமான்னு எனக்கு இன்னமும் நம்ப முடியல. I feel இந்த அழுகைக்கு எங்களோட கைத்தட்டல் இப்போ உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் நாங்க நம்புறோம். இது சீரியஸாகவே ஒரு பெரிய மேஜிக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு கமல் சார், மணி சார் எல்லாம் எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றது தெரியும். ஃபஸ்ட்டு நிறைய மேடைகளை சொல்லியிருந்தோம். முக்கியமான வார்த்தை, எனக்கு அபிராமின்ற பேர் வந்ததே கமல் சாரோட பாட்டில் இருந்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் அவங்க அவ்வளோ இமோஷனலாக இருக்காங்க. ஒரே ஒரு ஆசை சார், நீங்கள் இந்த மேடையில் அவங்களை அபிராமின்னு கூப்பிடணும் அப்படின்றது ஆசை சார். ஆமாம் சார். இல்லை, அவங்க குணா படம் பார்த்துட்டு தான் பேரை மாற்றிக்கிட்டாங்க. ஒரு வாட்டி அந்த பேரை சொல்லி வைங்க, சின்ன குழந்தை பேரை வைக்க போகிறாங்க. 3 வாட்டி சொல்லுங்க மைக் போக்கு கேட்போம். காதில் 3 வாட்டி அபிராமி 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 அபிராமி. சர்படி சார் பாட்டை பார்த்து அவங்களாம் வச்சுக்கிட்டாங்க. கொடுங்க, அவார்ட் கொடுங்க. பாருங்க இவரு எல்லா லைன்ல நிற்கிறாங்கன்னா வாங்கிங்க வாங்கிங்க வாங்கிங்க. சூப்பர் சூப்பர், கை தருங்க.